Pixel 2 சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா Pixel 2 வந்து 16:9 ஆனால் அது சாம்சங் பேனல். இதுவே Pixel 2 XL அது வந்து பார்த்தீங்கன்னா LG பேனல் பண்ணியிருந்தாங்க 18:9. நிறைய பேர் அது மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த 2 XL தான் நிறைய கிரீன் டின் டிஷ்யூலாம் இருந்தது. ஸோ அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சாம்சங் பேனல் பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன இது இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, எதுலெல்லாம் வந்து ஃபுல் HD பேனல் சாம்சங் செய்யறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செக் பண்ற நிலைமையில இருக்கு. ஏன்னு பார்த்தா எங்க எப்படி எந்த நேரத்தில் குறுக்க கோடு கிழிப்பான்னு யாருக்குமே தெரியாது. என்னடா கரெக்டா? ஏன்னா இப்போ சோனியில் கூட பார்த்தீங்கன்னு வைங்களேன், சோனி Xperia 5 Mark 2ல நிறைய பேருக்கு லைன் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ 5 Mark 3லையும் லைன் வருது. இதில் என்ன ஹைலைட்னா, ஒரு சிலர் கேட்குறாங்க என்ன ப்ரோ அப்டேட் பண்ணாதான் லைன் வருதான்னு கேட்குறாங்க. இல்லை, நமக்கு தெரிஞ்ச நண்பரே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நம்ம சேனல்லேயே வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா யூசர் ரிவ்யூக்கு வந்திருப்பாரு. பேக்கெட்ல இருந்து ஃபோனை வெளில எடுத்து பார்க்குற புதுசாக ஒரு கோடு முளைச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் நம்ம வந்து Xperia 5 சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து இனிமேல் நம்ம வாங்குறது ரொம்பவே யோசிச்சு தான் பண்ணணும். ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்கிறேன். Xperia 1 சீரிஸில் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நான் பார்த்ததில்லை. நீங்கள் யாராவது Xperia 1ல இந்த மாதிரியான இஷ்யூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.